ஃபெலாஸ் என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சேனல் புதுசுனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மீன் ரெசிபி, மீன் பொழிச்சது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாழை இலையில் மீனை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பட் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீன் பொழிச்சது செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். நம்ம அந்த பேஸ்ட்டுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, நிறையா தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கரம் மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். எல்லாமே ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணல அது கரெக்டாக அது கூட பைண்ட் ஆகி நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். மீதி 1/2 டேபிள் ஸ்பூனை நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா உங்களுக்கு ஓரளவு வதங்கி செட்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியை ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் போதும் கரம் மசாலா, ஒரு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் பேப்ரிக்கா பொடி உங்கள்கிட்ட இல்லைனாலும் அது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக மிளகுத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூள், சீரகம், சோம்புத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மல்லித்தூள், சீரகம், சோம்புத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்ப இது ட்ரை ஆக வேண்டியதில்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆனாலும் அது உள்ளே பேஸ்ட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு சரியாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே செட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இங்கே நான் மீன் பொழிச்சது செய்கிறதுக்கு செரி ஃபிஷ் வாங்கியிருக்கேன். வெலை மீன் சொல்லுவாங்க நம்ம ஊரில். இதை நான் ஒரு நைஃப் வச்சு, கொஞ்சம் பெரிய மீனுங்கிறதுனால நல்ல நைஃப் வச்சு கொஞ்சம் கீரல் போட்டுக்கிறேன் மேலே. இப்போ இந்த கீரல் போடாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உள்ளே ஸ்டஃபிங் இறங்காமல் உங்களுக்கு வெளியில் மட்டும் மீனில் மசாலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பொழிச்சது செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய மீன் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மீன், உடனே வெந்துற மீனுங்க இதுக்கு சரி வராது. அதுக்கப்புறம் வாழை இலையை எப்படி கட் பண்ணதுன்னு பாருங்கள். நடுவில் இருக்க காம்பை எடுத்துகிட்டு உங்கள் மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை உங்கள் மீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீனில் போடுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு செய்யணும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், இது பேப்ரிக்கா ஆப்ஷனல் தான், வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ அடுத்து உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணலாம். இது இந்த ஒரு டேபிள் ஸ்பூனில் மீதி இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸோட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம்ல, அந்த பேஸ்ட்டு மாதிரி தான். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் டைட்டான பேஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு அந்த மீனில் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மீனை நம்ம ஒரு தடவை ஒரு 2 செகண்ட்ஸு
ஒரு சைடும் இன்னொரு சைடு 2 செகண்ட்ஸ் அந்தளவுக்கு இருந்தால் போதும், டைம் ரொம்ப இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வாழை இலையில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணி அதில் போட்டு ஒரு சைடு போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த ஒரு நம்மளுக்கு லைட்டாக பாதி வேகம் உள்ள அந்தளவுக்கு வெந்தால் போதும். அடுத்த சைடு திருப்பி போட்டு அதை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி நம்ம மசாலாவை தடவி அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பட் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கையிலே எடுத்துடலாம். அதாவது பாதி வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும் இல்லை. ஏன்னா நம்ம வாழை இலையிலையும் போட்டு அதை வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் உள்ள வாழை இலையில் வச்சு. எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது வந்து தேங்காய் எண்ணெயை வாழை இலையில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு மீனை எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அப்ளை பண்ண போகிறோம். கையிலே பண்ணுங்கள். ஸ்பூனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஸோ கையிலே பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னா நீங்கள் ஸ்பூன்லேயும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இதை ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த வாழை இலையில் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறத போட்டு அந்த வாழை இலையோட அந்த பச்சை இது வந்து நம்மளுக்கு மீனில் இறங்கணும். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ 2 சைடும் ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸ்டஃப் பண்ணையில் ஒரு சைடு மட்டும் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு அப்படி இதை நீங்கள் கயிறு வச்சு அந்த இது வச்சு கட்டலாம். பட் ஆனால் கட்டலைனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சைடு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அடுத்த சைடு 1 நிமிஷம் அவ்வளோ இருந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட வேண்டியதான். ஸோ அந்த க்ரீனிஷ் மாறினோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்து கூட, ஃபிஷ் குழம்பு கூட, தயிர் சாதத்து கூட எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லா போகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன் தமிழ்ங்கிற டேக்கில். தேங்க்யூ ஸோ மச்.